குண்டுவெடிப்பு குறிப்பாக தேவாலயங்களை மையமாக வைத்து நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் சில மதங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த படுகொலையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைக்கு பின்னணியில் இருந்து சதித்திட்டம் தீட்டி செயல்பட்ட சதிகாரர்கள் அனைவருமே உரிய முறையில் விசாரித்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னுடைய கோரிக்கையை சமூக வலைதளங்களின் வாயிலாக நாங்கள் வைத்துக் கொண்டு வருகின்றோம். இந்த தருணத்தில் இலங்கையினுடைய அந்த அரசாங்க ரீதியான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்பதை இலங்கையினுடைய அரசாங்கம் உரிய முறையில் இன்னும் தெளிவாக வெளியிடப்படாத சூழலில் இந்திய ஊடகங்கள் இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்று சில பல யூகங்களை மையமாக வைத்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அதில் அந்த குண்டுவெடிப்பில் என்டிஜே என்று சொல்லக்கூடிய நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தை இலங்கை அரசாங்கம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த என்டிஜேவோடு தொடர்பு படுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பையும் எங்களுடைய சகோதர அமைப்பாக இலங்கையிலே செயல்படக்கூடிய எஸ்எல்டிஜே என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தையும் இரண்டு அமைப்புகளையும் மையப்படுத்தி சந்தேக கண்ணோட்டத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் தவறான சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தகவல் எங்களுடைய நன்மதிப்புக்கும் இவ்வளவு காலமாக நாங்கள் செய்து வரக்கூடிய பிரச்சாரகத்துக்கும் நேர் எதிரான ஒரு செய்தியை இவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். தீவிரவாதத்தை தமிழகத்திலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் துடைத்து எறிவதில் பெரும் பங்காற்றி நாங்கள் வருகின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உயிரை கொலை செய்வது உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்தது போலாகும் என்று திருக்குர்ஆன் உலகத்துக்கு போதிக்கின்றது. இந்த கொள்கையை ஏந்தித்தான் நாங்கள் தமிழகத்தில் கடந்த 40 வருடங்களாக எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் அமைத்து வருகின்றோம். அதே போல தற்கொலைப்படை தாக்குதல் என்கின்ற ஒன்று இப்பொழுது நடத்தி இருக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக வெளியாகி இருக்கின்றது. தற்கொலைப்படை தாக்குதல் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நேர் எதிரானது. யார் தற்கொலை செய்து கொள்வார்களோ அவர்கள் நரகத்திற்குத்தான் போகுவார்கள் என்று திருக்குர்ஆனும் முஹம்மது நபி அவர்களும் போதனை செய்கின்றார்கள். இதற்கு நேராக செயல்படக்கூடிய இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய எங்களை தற்கொலைப்படை தாக்குதல் செய்யக்கூடிய அந்த மனித மிருகங்களோடு ஒப்பிட்டு பேசுவது, சாடை மாடையாக எங்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு கொண்டு வரக்கூடிய இந்த செயல் என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கன் தௌஹீத் ஜமாத் இந்த எஸ்டிஜே என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பெயரில தௌஹீத் ஜமாத் என்கின்ற ஒன்று வருகின்றது. பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு இரண்டையுமே முடிச்சு போடக்கூடிய ஒரு வேலையை சில ஊடகங்கள் செய்திருக்கின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு அரசியல்ல வருண் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு, ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு. காந்தி என்ற பேர் ரெண்டு பேருக்குமே வருகின்ற காரணத்தினால ரெண்டு பேரும் ஒரு கொள்கையை சார்ந்தவர்கள் என்ற முடிவுக்கு நாம வருவோமா? திமுக ஒரு அமைப்பு இருக்கின்றது, அதிமுக என்கின்ற ஒரு அமைப்பு தமிழகத்தில் இருக்கின்றது. இரண்டு அமைப்புகளுமே நேர் எதிரெதிரான எதிர் துருவங்களாக செயல்படக்கூடிய இயக்கங்கள். இதுலையும் திமுக என்கின்ற வார்த்தை இருக்கு, அதிமுகக்குள்ளேயும் திமுக என்கின்ற வார்த்தை இருக்கின்றது என்பதை வைத்துக்கொண்டு இரண்டும் ஒரு கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் என்று சொல்லுவோமா? அப்ப முன்னணி ஊடகங்கள் ஊடக தர்மத்தை பேணக்கூடிய வகையில பெரும் பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு செய்தியை வெளியிடாமல் உரிய முறையில் விசாரித்து வெளியிட்டிருக்க வேண்டும். அவர்கள் அவசர கதியில் இந்த செய்தியை வெளியிட்டதாகத்தான் எங்களுக்கு தெரிய வருகின்றது. பெயர் தொடர்பை தவிர்த்து வேறு எந்த தொடர்பும் இதுல இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். தேசிய தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பல ஊடகங்கள் வெளியிட்டாலும் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற இதழ்கள், ஹிந்து, நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் இதுல ஹிந்து போன்ற பத்திரிகைகள் என்ன செய்யறாங்கனாக்கா இந்த இயக்கம் தமிழகத்தில் முன்னணியாக செயல்படக்கூடிய
முன்னணியாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வந்து சேர்க்கிறாங்க. அதே மாதிரி SLTJ என்று எங்களுடைய கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இலங்கையில் ஒன்று இருக்கு. இங்கே நாங்கள் தமிழகத்தில் எப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று நாங்கள் செயல்படுகின்றோமோ இதை போல இலங்கையிலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள், சீர்திருத்தங்கள், போராட்டங்கள் இது போன்ற விஷயங்களை அவர்களும் என்ன செய்யறாங்க, எங்களுடைய கொள்கை ரீதியான விஷயங்களை பிரதிபலிக்கின்றார்கள். அந்த ஸ்ரீலங்கன் தௌஹீத் ஜமாத்தையும் அவருடைய ஆர்டிகலுக்குள்ள அந்த கட்டுரைக்குள்ள கொண்டு வராங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பையும் என்ன செய்யறாங்க, அதுக்குள்ள கொண்டு வந்து தமிழகத்தில் இவர்கள் முன்னணியாக செயல்படக்கூடிய இயக்கமாக இருக்கின்றார்கள் என்று NTJ தொடர்பான ஆர்டிகளிலே எங்களுடைய பெயர்களை அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். அதனால தான் நாங்கள் எங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். NTJ என்று சொல்லக்கூடிய அமைப்பு இலங்கையிலே இல்லாத ஒரு அமைப்பு. பொதுவாகவே இலங்கையிலேயே அங்கு பரவலாக ஒரு ஜனநாயக அமைப்பு என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்து செயல்படுபவர்கள் தான் அறியப்பட்ட ஒரு அமைப்பாக இருப்பார்கள். ரகசியமாக குண்டு வைக்கக்கூடிய, கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பவர்கள் அறியப்பட்டவர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். அது மாதிரி இந்த NTJ என்ற அமைப்பை அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி தான் பல மக்கள் என்ன செய்யறாங்க, எங்களுக்கே அப்பதான் தெரிய வருது. அப்ப அவர்கள் இலங்கையிலே அறியப்பட்டவர்களாக இல்லாத நிலையில தமிழகத்திலோ இந்தியாவிலோ அப்படி இருந்தா உங்களுடைய நாலேஜுக்கு கூட அது வந்திருக்கும், இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது. அந்த பெயர் என்கின்ற ஒன்றை பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க, தவறான ஒரு செய்தியை தான் ஊடகத்தில் அவர்கள் பதிந்திருக்கின்றார்கள். தௌஹீத் ஜமாத் என்று சொல்வது என்று பொதுவான வார்த்தை. உதாரணத்துக்கு தௌஹீத் என்று சொன்னால் ஓரிரை கொள்கை என்பதை வந்து அரபுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதை வந்து பலர் என்ன செய்யறாங்க, தமிழகத்தில் பல அமைப்புகள் தௌஹீத் என்கின்ற வார்த்தையை வந்து வச்சு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம சொல்லக்கூடியது அந்த குண்டு வெடிப்போட சேர்த்து என்ன செய்யறாங்க, தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அமைப்பையும் சேர்த்து ஆர்டிகளை வெளியிட்டிருக்கிறார்கள், கட்டுரை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய நன்னடத்தை பாதிக்கின்றது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. 27 பேர்கிட்ட வந்து இதுவரைக்கும் கைது செய்திருக்கின்றார்கள். அவர்கள் NTJ தான் செஞ்சார்களா என்பதை பூர்வாங்க ரீதியாக இன்னும் இலங்கை அரசு வந்து விசாரிக்கல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு நாடு, இலங்கை என்பது ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கின்றது. அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அதை விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விசாரித்து அவர்கள் இந்த அமைப்பு தான் செய்தது என்று திட்டவட்டமாக அறிவிக்காத நிலையில அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எப்படி இந்தியாவில் செய்தியை அவசரமாக வெளியிடுவார்களோ இதை போல அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய இலங்கையில அந்த நாட்டினுடைய பத்திரிகைக்காரர்கள் வெளியிடாத ஒரு செய்தியை, அந்த நாட்டு ஊடகங்கள் அரசாங்கங்கள் வெளியிடாத ஒரு செய்தியை அதை பல கட்டமாக என்ன செய்யறாங்க, உருவகப்படுத்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுல வந்து இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா என்றால் ஒருவேளை இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு குண்டு வெடிப்பை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாங்க அறிவிப்பு செய்கின்றோம். ஒரு உயிரை கொலை செய்யக்கூடிய வேலையை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான். ஏன்னா அப்படி குர்ஆனும் போதிக்கல, முகமது நபியும் அவர்கள் போதிக்கவில்லை. இவர்கள் மதங்களை எல்லாம் கடந்து நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் ஒருவன் கொலை செய்வான் என்று சொன்னால் அவரை கிறிஸ்துவ தீவிரவாதி என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். கோயில்ல கொண்டு போய் ஒருத்தன் குண்டை வைப்பான் என்று சொன்னால், பள்ளிவாசல கொண்டு போய் குண்டை வைப்பான் என்று சொன்னால் அவனை இந்து தீவிரவாதி என்றோ முஸ்லீம் தீவிரவாதி என்றோ நாங்கள் சொல்லவே மாட்டோம். இவர்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ என்கின்ற எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு மனிதனாகவே வாழ்வதற்கு தகுதியற்ற மனித மிருகங்கள் என்று தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது. அப்படி நாம் சொல்லும் போது தான் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் வைக்கக்கூடிய குண்டுகளுக்கு வந்து இந்த அமைப்போடு தொடர்பு இருக்கு, முஸ்லிம்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று நாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவர்கள் பக்கம் நாம் சேர்த்து விடுவது நல்லதா? அவர்களை வந்து எல்லா மதங்களிலிருந்தும் ஒதுக்கி அவர்களை வந்து மனித மிருகங்களாக பார்ப்பது அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய செயலா? அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதுதான் இந்த சமூகத்துக்கு சிறந்ததாக இருக்கும். அதைத்தான் ஊடகங்களாக நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். Filing taxes has never been so easy until I was introduced to taxes on time. Mr. Mahesh and his team have been committed to making customers feel special through their high quality service and simple pricing. Experience it for yourself. Thanks.